அம்மா சொன்ன கதையை சொல்லவா? ஒரு ஊரில் ஒருத்தைய வந்து வாழ்ந்துருக்கேன். அவன் பேர் வந்து நம்பி. சரியா? அப்போ வந்து எந்த நேரத்தில் எந்த உதவியை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்றக்கே வேலை இல்லை. எப்போ வேணாலும் போய் என்ன உதவி வேணாலும் நம்ம கேட்கலாம். அந்த உதவியை அவன் செய்ய. அப்போ எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்கேன். அப்போ வந்து அங்கே ஒரு முதியவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. வயசானவர் பார்த்துட்டு இருந்துட்டு, அப்பா எல்லாத்துக்கும் ஒரு எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்கல, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுப்பா அப்படிங்கிறப்ப, சரிங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் தெரியுது பாரு, அந்த கோயிலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும். ஆனால் நான் வந்து நடந்து வர முடியாது, என்னை தூக்கிக்கிட்டே நீ போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி பரவாயில்லைங்கய்யா வாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு லேசாக முதுகு கணத்துருக்கு, கொஞ்சம் லேசாக கணத்துருக்கு. அவனுக்கு தெரியுது தெய்வத்தையும் ஆத்தாத்தையும் கணத்துக்கிட்டு போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. போனதுமே ஆற்றுல தண்ணி வந்துட்டுருக்குது. ஆற்றுல உள்ளே போகிறப்ப முழங்கால் தண்ணி தான். கொஞ்சம் போனதும் கொஞ்சம் இடுப்பளவு, கொஞ்சம் போனது நெஞ்ச குறவலைக்கு முட்டிடுச்சு தண்ணி. அப்படி இருந்தும் நான் வந்து ஒன்றையத்தேனே செமந்துக்கிட்டு போறேன், நீ என்னை எப்படியும் கரையேற்றிடுவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு செமந்து போய் அந்த ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்கு தான் இறக்கி விட்றாரு. அப்போ அந்த ஐயா முதியவர் கேட்குறாரு, சுமையாக உனக்கு தெரியலையாப்பா என்னை செமந்து வந்தது அப்படின்னா, நீ எனக்கிட்ட இருக்கிறப்ப நான் எப்படி உன்னை சுமையாக நினைப்பி? நீ வந்து எந்த நிலையிலும் உறவிலைக்கு கஷ்டம் வந்தாலும் என்னை கரையேற்றுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல, நான் எப்படி சுமையாக நினைப்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆத்தா நகைத்து மாதிரி தாய் அவளை வந்து இந்த பைரி மக சுமந்துக்கிட்டு இருக்கினான். அவள் சொன்ன கதை எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு. இந்த மக சுமந்துக்கிட்டு இருக்கினான். அப்போ எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், குறவள அளவு கஷ்டம் வந்தாலும் என்னை கரையேற்றிடுவாளாம். அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுக்குறா. நான் முன்னாடி சொன்னப்பெல்லாம் நான் யோசிக்கல, என்ன நம்பி அப்படின்றத நான் முன்னாடி அம்மா சொன்னப்போ யோசிக்கல, பின்னாடி வச்சு இப்போ யார் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் சாமி பார்ப்பேன். பார்க்குறீங்கள, யார் எந்த நேரத்தில் வந்தாலும் துண்ணூறு போட்டுடுறீங்க, முடியாதவங்களுக்கும் சரி அம்மா பார்த்துருக்கவங்களுக்கும் சரி. அப்போ என்னை நம்பி வர்றவங்களை நான் ஆத்தாவும் நல்லா வச்சுக்கிடுவோம்மா, என்னை ஆத்தா நல்லா வச்சுக்கிடுவா, என்னை நம்பி வர்றவங்களை இந்த தாய் மூலமாக எல்லாரையும் நல்லா வச்சுக்கிடுவோம்மா. அது ஆத்தா சொன்ன கதை. அவளை சுமக்கிற யாரும் கஷ்டப்பட மாட்டோம், நம்ம எல்லாரையுமே சொல்கிறேன். அவளை யார் மனசுல முதுகுலை உள்ளத்துல சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தாய் உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வாள். அந்த நம்பிக்கையோடு அவளை சுமந்துங்க. என்ன சுமந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தாய், நமக்கு அவளையே வணங்கிக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த நல்லது செய்ய மட்டும் நினைக்காதீங்க. கால நேரம்னு ஒன்று இருக்குது, எதை எப்போ நம்ம கையில் கொடுக்கணுமோ அதை அந்த தாய் அப்போ நம்ம கையில் கொடுத்தே தீருவா. அவளை நம்பி எல்லோரும் இருங்க. அந்த வார்த்தை வந்து சொத்தீங்களா, நம்பினே, இது அப்போ எனக்கு தெரியல இப்போ தெரிஞ்சிச்சு. சரியா? எல்லோரும் அந்த நத்தத்து மாதிரி தாயை நம்பி அம்மா வணங்குங்க. மனப்பூர்வமாக மனசு உள்ளத்தில் கள்ளங்கோடம் இல்லாமல் அந்த தாயை வணங்குங்க. கேட்ட வரத்தையெல்லாம் அப்படியே கொடுக்குற தாய் உங்கள் எல்லாருக்கும். இந்த தாய் இந்த மகளும் எல்லா வரத்தையும் உங்களுக்கு கொடுக்குற வாங்கிக்கோங்க. சரியா?